ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறது இப்போலாம் கவர்மெண்ட்லேயே பண்ணுறாங்கன்னு சொன்னனால கவர்மெண்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சஜஷன் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இல்லை உங்களுக்கு சிசரியன் தான் ஆகும், பிகாஸ் இந்த இடுப்பு எலும்பு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. நான் அந்த இதை நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது எப்படி சரி பண்ணுறது, எக்ஸசைஸ் மூலியமாகவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜில். கடைசியில் வந்து நிறைய டாக்டர்ஸையும் சஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆமா, சின்னதா இருந்தா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம். பிளஸ் கவர்மெண்ட்லயும் கேட்டப்ப சான்ஸ்லெஸ் ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிங்கிறது ஒரு 5ல ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு, அது கூட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாமா உனக்குலாம் வரவே வராது போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபைனலா வந்து இன்னைக்கு அட்மிஷன் ஆயிட்டு நாளைக்கு டெலிவரி கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு திடீர்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு டக்குன்னு என்ன இப்படி ஆப்ரேஷன் சொல்றாங்க. என்னால அது ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, என்னால நார்மல் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்னால ட்ரை பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் உள்ள நல்லா இருந்தது. பட் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நெட்ல சர்ச் பண்ணதுல எனக்கு இவங்களோட இது பிடிச்சிருந்தது. அவங்களோட எல்லாமே அவங்க கம்பல்சரி நார்மல் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் அவங்களோட ட்ரீட்மெண்ட் வைஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நிறைய ரிவ்யூஸ் பார்க்க இவங்க மேல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து இன்னைக்கு அட்மிஷன் சொன்னாங்க. பட் என்னதான் அவங்க அட்மிஷன் சொல்லி நாளைக்கு டெலிவரி பண்ணாலும் நான் இவங்கள ஒரு சஜஷன் பண்ணணும். ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நின்னேன். 39 வீக்ஸும் கிராஸ் ஆயிடுச்சு. பேபியும் ரொம்ப வெயிட் போட்டுருச்சுன்னு வேற சொன்னாங்க. சரி, நான் இங்க வந்த உடனே கையோட கன்சல்டேஷன் பார்த்தேன். மேம் சொன்னாங்க அந்த அளவுக்குலாம் இல்லை, கண்டிப்பா இங்க வந்து எங்களால மேக்ஸிமம் % கொடுக்க முடியும், ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, என்னாலும் பரவாயில்ல, ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் கோஆப்ரேட் பண்றேன்னு சொல்லி ஓகே பண்ணி நார்மலுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி ஃபைனலா நார்மல் டெலிவரி தான் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல கூட நான் கோஆப்ரேட் பண்றேன், என்னோட ஹோப்பே போயிடுச்சு, என்னால முடியல அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்டேஜ்ல கூட இல்ல உன்னால முடியும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஹெல்ப் இவங்களுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுதான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹெல்ப். சீரியஸ்லி அந்த ஹெல்ப்பால தான் என்னால் இப்போது நார்மல் டெலிவரி கொடுத்து இருக்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நானா நார்மல் டெலிவரி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாடுபடுத்தினாலும் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, எல்லா சிஸ்டர்ஸும் ரொம்ப ஹோப் கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. எனக்கு யாரோ பேர் சொல்ல தெரியல, பட் எல்லா சிஸ்டர்ஸுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹவுஸ் கீப்பிங் டாக்டர்ஸாக இருக்கட்டும்,